ஹாய் கைஸ், உங்ககிட்ட ஒரு பென்சிலை மார்க்கெட் பண்ணுறாங்க. இந்த பென்சிலில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் தாம் தூம்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் அந்த பென்சிலை வாங்குறீங்க. வாங்கிட்டு எழுதி பார்த்தா ஹேண்ட் ரைட்டிங் படும் மோசமாக வருது. அப்போ அந்த பிராண்டு மேலே நீங்கள் கேஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 கீழே செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 கீழே டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரேடர் ஒரு பொருளை விற்கக்கூடிய நபர் இந்த குவாலிட்டிலாம் என் பொருளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுவாகட்டும், இல்லைல்லா சட்டம் என்ன சொல்லுது அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லாட்டி அவங்க நபர்களுக்குள்ள என்ன கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அந்த கான்ட்ராக்டை மீறுற மாதிரி, அதாவது குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, பொட்டன்சி, ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி விஷயத்தில் ஃபால்ட்டோ, இம்பர்ஃபெக்ஷனோ, ஷார்ட் கம்மிங்ஸ் இந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பிராண்ட் மேலேயோ, அந்த செல்லர் மேலேயோ, அந்த ட்ரேடர் மேலேயோ கேஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த குட் ஹேண்ட் ரைட்டிங் வரும்னு சொன்ன அந்த கம்பெனி மேலே என்ன பண்ணலான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.